மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்பு என்னன்னா, குழந்தைகளோட சிறுவர் சிறுமியர்களோட பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசாம அதுக்கான தீர்வை எப்படி கண்டுபிடிக்கிறது, தீர்வுக்கான தேடல் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவுல நம்ம 2 விஷயத்தை பத்தி முக்கியமா பார்க்க போறோம். அப்படி என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, குழந்தைங்களை வச்சுட்டு அவங்கள பத்தின எதிர்மறையான விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, அப்பா அம்மா கிட்டயோ, இல்ல பெரியவங்க கிட்டயோ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறது. இப்போ ஒரு 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 உதாரணத்துக்கு, இந்த குழந்தை வந்து காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாரு. உங்க பையன் வந்து காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்றதுன்னா, அவனுக்கு காயே பிடிக்கிறதே இல்லை. காய் வச்சா எப்பயுமே அவன் சாப்பிடவே மாட்டான். பழமே அவனுக்கு தொட மாட்டான். பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி விஷயங்களை அந்த குழந்தைய வச்சுட்டே நீங்க பேச 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 அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க மனசுக்குள்ள நம்ம இப்படி செய்யறதுதான் கரெக்ட் போல இருக்கு, அதுதான் அம்மா எல்லாருக்கிட்டையும் அதை பெருமையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதனால நம்ம காய்கறியே சாப்பிடக்கூடாது, பழமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாகும். அதனால அவங்க முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க காய்கறியை சாப்பிடலன்னா கூட எப்படி சொல்லணும்னா, காய்கறி குறைவாதான் எடுத்துக்கிறான், எடுத்துக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு நல்லதுன்னு அவனுக்கு தெரியும், கண் வளர்ச்சிக்கு நல்லது, கேரட் எல்லாம் சாப்பிட்டா மூளை வளர்ச்சிக்கு நல்லது, நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அப்படின்றது அவனுக்கு தெரியும், அதனால அவன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படி மாதிரியான பாசிட்டிவா நீங்க பேச பேச அந்த அப்ரோச் வந்து அவங்க கிட்ட நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்க அவங்கள பிரைஸ் பண்ணி பேசுறீங்க, பெருமையா பேசுறீங்க, அவன் இதெல்லாம் தெரியும், அவனுக்கு புரியும், அவன் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவா நீங்க அப்ரோச் பண்றீங்க. சோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப அழகான ஒரு எதிர் விளைவு, ஒரு நல்ல விளைவை வந்து பசங்க கிட்ட உண்டு பண்ணுங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது 2வது விஷயம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட, என் குழந்தை வந்து சரியா படிக்கவே மாட்டேங்குது, சரியா தூங்கவே மாட்டேங்குது, சரியா காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேங்குது, சரியாவே சாப்பிட மாட்டேங்குது, வெயிட்டே ஏறல, இல்லைன்னா ரொம்ப குண்டாயிட்டான், ரொம்ப இனிப்பு சாப்பிட்றான், ரொம்ப விளையாடிக்கிட்டே இருக்கான். இப்ப நீங்க வந்து என்ன பண்றோம், நம்ம பிரச்சனைகளை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? இத வந்து மாத்தி செய்யணுங்க. எப்படின்னா, இப்ப குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னா, குழந்தை நல்லா சாப்பிடணும், அதுக்கு என்ன பண்றது, பையனை நல்லா சாப்பிட வைக்கணுங்க, அதுக்கு என்னங்க பண்றது, இப்படிதாங்க நீங்க யார்கிட்டயாவது பேசும்போதோ கேட்கும் போதோ இப்படி கேட்கணும். இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கான தேடல், உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான அதுக்கான அழகான ஒரு பதில் உங்களை தேடி வருங்க. ஏதாவது ஒரு விதத்துல உங்களை தேடி வரும். இது எல்லாமே இந்த இந்த பதிவுகள் எல்லாம் நான் போடுறது எதை வச்சுன்னா, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுறதை வச்சுதாங்க நான் போடுறேன். அதனால ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.